நம்ம இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கிறிஸ்பியான பொட்டேட்டோ நக்கட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு பேனில் வந்து நல்லா ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு வந்து 4 ப்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இதை டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொட்டேட்டோ நக்கட் செய்கிறதுக்கு வந்து நான் 2 உருளைக்கிழங்கு வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ இதை வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் வந்து நீங்கள் சேர்க்கறனால சேர்க்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். இப்போ இது கூடவே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ப்ரெட் க்ரம்ஸு, அதை வந்து 1 கப் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ இது கூட உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ட்ரையாக இருக்கணும், தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை வெளியே கோட் போடுறதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் எடுத்து பொரிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம போட்ட உடனே திருப்பக்கூடாது. திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்பியான பொட்டேட்டோ நக்கட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.